விஜயதசமி அப்படின்னா என்ன நாள்னா, பார்வதி தேவி சிவலோகத்திலிருந்து தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு வந்த அந்த நல்ல நாளைத்தான் நம்ம விஜயதசமி அப்படின்ட்டு சொல்கிறோம். அதோட மட்டுமல்லாமல் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் அந்த வன்னி மரத்தடியில் ஆயுதங்களை வைத்து விட்டு மீண்டும் வரும் பொழுது, வனவாசத்துக்கு போயிட்டு மீண்டும் வந்து அந்த ஆயுதங்களை வன்னி மரத்தடியிலிருந்து எடுத்து போரிட்டு வெற்றி பெற்ற நாளும் விஜயதசமி தான். இப்படி விஜயதசமினா என்ன நாள், தீபாவளினா என்ன நாள்? மகாவிஷ்ணு லக்ஷ்மியை மனம் புரிந்த நாள் தான் தீபாவளி. இன்னும் சொல்லப்போனா தீபாவளி யமன் கிட்டையே போய் போராடி தன்னுடைய கணவன் சத்தியவான் உயிரை மீட்டுட்டு வந்தவள் யாருங்க? சாவித்ரி. யமன்கிட்டயே போய் போராடி தன்னுடைய கணவன் சத்தியவான் உயிரை மீட்டுட்டு வந்தவள் சாவித்ரி. அப்போ அந்த மீட்டுட்டு வந்த அந்த நல்ல நாளும் தீபாவளி தான். அதே போல மூணாவதுக்கும் தீபாவளிக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கும். அசோகவனத்திலிருந்து சீதா பிராட்டியை ராமன் மீண்டும் நம்ம அயோத்திக்கு கூட்டிட்டு வரார். ராவணன் கடத்திட்டு போறாருல, அப்ப அசோகவனத்திலிருந்து மீண்டும் அயோத்திக்கு ராமபிரான் சீதாவை கூட்டிட்டு வராரு. அயோத்தி மக்கள் ராமனையும் சீதாவையும் தீப ஒளியேற்றி வரவேற்றார்களாம். அதுதான் தீபாவளி. இப்ப தீபாவளிக்குன்னு இத்தனை வழிமுறைகள், இத்தனை விஷயங்கள் இருக்குது. தீபாவளி அன்னைக்கு நீரில் கங்கையும், எண்ணெயில் மகாலட்சுமியும், உணவில் அன்னபூர்ணியும், விளக்கில் விஷ்ணுவும், பட்டாசில் சிவனும், பலகாரங்களில் தேவர்களும் இருப்பதாக நம்ம ஐதீகம் கூறுகிறது.